வணக்கம் நண்பர்களே, மார்க்கெட் வாக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னும் இந்திய பங்கு சந்தையில் என்ன நடந்தது என்பதை பற்றி பேச போறோம். சந்தை ஏன் உயர்ந்தது, அதிகம் உயர்ந்தா மற்றும் குறைந்த பங்குகள் என்ன என்பதையும், நாளைய சந்தை எப்படி இருக்கும் என்பதையும் விவரிக்கிறோம். வாங்க சந்தையோட சூட்சுமங்களை விளக்கமா பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு சந்தை ஏன் உயர்ந்ததுன்னு பார்த்தா, முக்கியமா வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட பங்கு வாங்குதல் அதிகரிச்சதுதான் காரணம். அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயோட மதிப்பு உயர்ந்ததும் இன்னொரு முக்கிய காரணம். சர்வதேச சந்தையில் ஹேலா ரகான மண்டி குறைஞ்சதும் சந்தைக்கு மேலும் உத்வேகம் கொடுத்தது. இந்த 3 காரணங்களாலும் இன்னைக்கு பங்கு சந்தை உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இது நிரந்தரமா இல்ல, நாளைக்கு சந்தை இருங்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா என்னென்ன காரணங்கள், இதையெல்லாம் பத்தி இந்த வீடியோல நாம மேலும் பார்க்க போறோம். இன்னைக்கு எந்தெந்த பங்குகள் அதிகமா உயர்ந்ததுன்னு பார்த்தா, முதல்ல வருது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் இன்னுமே அதிகமா உயர்ந்துள்ளன. இது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. அதுக்கு அடுத்தா HDFC பேங்கிங், இன்போசிஸ். இந்த 2 நிறுவனங்களும் இன்னும் நல்ல வளர்ச்சியை கண்டுள்ளன. இப்படி பல பங்குகள் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ரிலையன்ஸ் ஜியோவோட வளர்ச்சி அதன் பங்குகளை மேலும் உயர்ச்சியுள்ளது. HDFC பேங்கோட சிறப்பான கடன் வளர்ச்சி அதன் பங்குகளை அதிகரிக்க செய்துள்ளது. இன்போசிஸ் கம்பெனியோட நல்ல லாபம், இதெல்லாம் அந்தந்த பங்குகள் உயர் முக்கிய காரணமா இருந்துச்சு. ஆனா இந்த உயர்வு நிரந்தரமா அல்லது இது ஒரு தற்காலிக ஏற்றமா, இல்ல இது ஒரு குறுகிய கால ஏற்றமா, இதை நாம கவனிக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. சரி, இன்னைக்கு எந்தெந்த பங்குகள் அதிகமா குறைஞ்சதுன்னு பார்க்கலாம். பங்கு சந்தையில இன்று பல பங்குகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதில முக்கியமா இருக்கிறது எஸ் பேங்க், சைடல் கம்பெனி மற்றும் ஜி என்டர்டெயின்மெண்ட். இந்த 3 நிறுவனங்களும் இன்னும் மிகுந்த சரிவை சந்திச்சுள்ளன. எஸ் பேங்கோட கடன் வழங்கல் பிரச்சனை, சைடல் கம்பெனியோட லாப குறைவு, ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தோட வணிக இழப்பு, இதெல்லாம் அந்தந்த பங்குகள் குறைய முக்கிய காரணங்களாயிருக்கு. இந்த பிரச்சனைகள் பங்குகளின் மதிப்பை பெரிதும் பாதிச்சுள்ளன. இந்த குறைவு இன்னும் தொடுமா, இல்ல நாளைக்கு இந்த பங்குகள் உயருமா? பங்கு சந்தையின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பங்கு சந்தை அப்டேட்ஸ்களை பெறலாம். அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. சரி, நாளைக்கு சந்தை எப்படி இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறீங்க. சர்வதேச சந்தையில இருக்கிற நிலவரம், உலகளாவிய பங்கு சந்தை செய்திகள் மற்றும் பங்கு சந்தை ஆய்வுகள் எல்லாம் முக்கியமானவை. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயோட மதிப்பு, மத்திய அரசோட கொள்கை முடிவுகள் மற்றும் நிதி நிலவரம் ஆகியவை சந்தையை பாதிக்கும். இதையெல்லாம் பொறுத்துதான் நாளைக்கு சந்தை இருக்கும். பங்கு சந்தை செயல்திறன், நிதி நிபுணர்களின் கருத்துக்கள் மற்றும் பங்கு தரவுகள் முக்கியமானவை. ஆனா ஒரு சில நிபுணர்கள் சொல்ல மாதிரி நாளைக்கு சந்தை லேசா உயர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு கணிப்புதான். நிபுணர்கள் எப்போதும் சரியாக இருக்க முடியாது. நிச்சயமா இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சந்தை எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிதி ஆலோசகரின் ஆலோசனைகள் முக்கியம். ஏன்னா பங்கு சந்தையில முதலீடு செய்யறது லாபகரமானது, ஆனா சரியான திட்டமிடல் அவசியம். அதுல எப்ப ஓரளவு ரிஸ்க் இருக்குன்னு நான் மறந்துட கூடாது. முதலீடு செய்யும் போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்கு சந்தை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைக்கிறோம். நாளைய சந்தை எப்படி இருக்கும் என்பதை பற்றி மேலும் விவரங்களை அறிய நம்மை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.